எப்பவுமே எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் கேசரி தானே ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிங்க் கலர் கேசரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் கேசரி செய்யலாமா? பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் அப்படியே கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். ரவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுபட்டதும் இது நல்லா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக இருக்கிற தண்ணியை 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேசரி நல்லா இன்னும் ரிச்சான டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா 1 கப் பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கைவிடாமல் கட்டி தட்டாமல் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்க்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 3/4லேருந்து அரை கப் அளவுக்கு நல்லா சுகர் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3/4 கப் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் மட்டுமே சேர்த்தா போதும். இப்போ சக்கரை சேர்த்தது நல்லா இழகி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாமல் இந்த மாதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் ரோஸ் மில்க் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்ந்து வந்ததும் இதுக்கு மேலே நட்ஸு இல்லாட்டி சீட்ஸு, ட்ரை ரோஸோ இல்லை நெய்யில் வறுத்தோம் அப்படியே மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட எடுத்து பவுலில் சர்வ் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட. ரோஸ் மில்க் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்து வர ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.